வணக்கம். ஒரு பிரம்மாண்டமான அறிவிப்பை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். கூகுள் இருக்காங்க இல்லையா, அவங்க விசாகப்பட்டினத்துல ஒரு மிகப்பெரிய முதலீட்டை செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. இது சும்மா ஒரு முதலீடு அறிவிப்பு இல்ல, இது ஒரு நகரத்தோட எதிர்காலத்தையே மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு பெரிய திட்டம் மாதிரி தெரியுது. என்ன சொல்றீங்க? ஆமா, நிச்சயமா. நீங்க யோசிச்சு பாருங்க, நாம எலக்ட்ரானிக் சிட்டி, ஃபில்ம் சிட்டி இந்த மாதிரி சிறப்பு நகரங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா செயற்கை நுண்ணறிவுக்காகவே, அதாவது ஏஐக்காகவே ஒரு முழு நகரத்தை உருவாக்குறது பத்தி எப்பதாவது நினைச்சதுண்டா? விசாகப்பட்டினத்துல அப்படி ஒரு முயற்சி நடக்க போகுதுங்கிறது தான் இப்போதே பெரிய செய்தி. கூகுள் அடுத்த 5 வருஷத்துல சுமார் $15 பில்லியன், அதாவது நம்ம ஊர்கணக்குல சொன்னா கிட்டத்தட்ட 1,20,000 கோடி ரூபாய் அவ்வளவு முதலீடு செய்ய இருக்காங்க. இது எதுக்குன்னா, அமெரிக்காவுக்கு வெளியே கூகுளோட மிகப்பெரிய ஏஐ மையத்தை இங்க அமைக்க போறாங்களாம். இது உண்மையிலே பெரிய விஷயம். சரி, இதோட விவரங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? இந்த $15 பில்லியன் முதலீடுங்கிறத நாம வெறும் பண மதிப்புல மட்டும் பார்க்க கூடாது. இது ஒரு மிகப்பெரிய திட்டத்தோட ஒரு தொடக்கம்னு சொல்லலாம். இதுல என்னெல்லாம் அடங்கும்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அதிநவீன டேட்டா சென்டர்கள் கட்ட போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டேட்டா சென்டர்ஸ்களுக்கு தேவையான ஆற்றலை வழங்க புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்கட்டமைப்புகளையும் உருவாக்க போறாங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இவ்ளோ பெரிய ஒரு மையத்துக்கு தொடர்ச்சியான, அதுவும் சுத்தமான எரிசக்தி தேவைப்படும். இன்னொரு சுவாரஸ்யமான அம்சம் என்னன்னா, பல புதிய கடலுக்கடியிலான ஃபைபர் ஆப்டிக் கேபிள்கள் இருக்கு இல்லையா, சப்சி கேபிள்ஸ், அத விசாகப்பட்டினத்துக்கு கொண்டு வர போறாங்க. இதனால விசாகப்பட்டினம் உலகளாவிய டிஜிட்டல் போக்குவரத்துக்கு ஒரு முக்கியமான கேந்திரமா மாறப்போகுது. நீங்க இதை எப்படி கற்பனை செஞ்சுக்கலாம்னா, உலகம் முழுக்க இருந்து வர்ற டேட்டா நெடுஞ்சாலைகளுக்கு விசாகப்பட்டினம் ஒரு முக்கிய சந்திப்பு புள்ளி மாதிரி, ஒரு ஓய்வு மையமா, ரெஸ்ட் ஸ்டாப் அமைய போகுது. நாம தினமும் பயன்படுத்துற கூகுள் தேடல், யூடியூப், ஜிமெயில், கூகுள் ஒர்க் ஸ்பேஸ், இது எல்லாத்துக்கும் பின்னால இருக்கிற அந்த டேட்டா பரிமாற்றத்துக்கு இந்த கேபிள்களும் டேட்டா சென்டர்களும் தான் முதுகெலும்பா இருக்க போகுது. அப்போ இது வெறும் தகவல்களை சேமிச்சு வைக்கிற இடம் மட்டும் இல்ல, இது ஒரு முழுமையான டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, இதோட நேரடி தாக்கம் என்னவா இருக்கும்? குறிப்பா வேலை வாய்ப்பு. இந்த முதலீட்டோட ஒரு முக்கியமான தாக்கம் வேலை வாய்ப்பு உருவாக்கம்தான். முதற்கட்ட மதிப்பீடுகள் படி பாத்தீங்கன்னா, இந்த கூகுள் மையத்தின் மூலமா நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிட்டத்தட்ட 1,00,000 புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இதுல டெக்னாலஜி சார்ந்த வேலைகள் இருக்கும், அப்புறம் கட்டுமான பணிகள், பராமரிப்பு, சேவைத்துறைன்னு பலவிதமான வாய்ப்புகள் அடங்கும். இது விசாகப்பட்டினம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளோட பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும். அதோட இது ஏஐ ஆராய்ச்சி மற்றும் புதுமைகளுக்கான ஒரு பெரிய மையமா உருவாகும் போது ஹை ஸ்கில் டெக்னாலஜி வல்லுநர்களுக்கான தேவையும் ரொம்ப அதிகமாகும். ஆனா நீங்க சொன்னீங்க இது ஆரம்பம் தான். அப்போ இதுக்கு மேலேயும் திட்டங்கள் இருக்குதா? மாநில அரசாங்கம் இதுல எப்படி இன்வால்வ் ஆகுறாங்க? நீங்க கேட்டது நல்ல கேள்வி. இந்த கூகுள் மையங்கிறது ஒரு விதை மாதிரி தான். மாநில அரசாங்கத்தோட திட்டம் இன்னும் பெரியது. அவங்க இந்த கூகுள் மையத்தை ஒரு சென்டர் பாயிண்டா வச்சு அதை சுத்தி ஒரு முழுமையான ஏஐ நகரத்தையே உருவாக்க திட்டமிடுறாங்க. யோசிச்சு பாருங்க, நடுவுல கூகுள் மாதிரி ஒரு பெரிய ஆங்கர் நிறுவனம், அதை சுத்தி மற்ற ஏஐ கம்பெனிகள், ஸ்டார்ட் அப்கள், ரிசர்ச் சென்டர்ஸ், ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ்னு ஒரு முழு ஈகோசிஸ்டமும் உருவாக்க பாக்குறாங்க. இது வெறும் ஒரு டெக் பார்க் இல்ல, இது ஒரு ஒருங்கிணைந்த ஏஐ நகரமா இருக்கணும்னு அவங்க இலக்கு வச்சிருக்காங்க. இது ஒரு லாங் டேர்ம் பிளான். ஒரு நகரமே ஏஐ மையமா மாறுறதுங்கிறது ஒரு பெரிய கனவு மாதிரி தெரியுது. இதுக்கு முன்னாடி இந்தியால இது மாதிரி நடந்திருக்கா? இதுக்கு ஒரு வரலாற்று முன்னுதாரணம் இருக்குது. நமக்கு 1990களோட பிற்பகுதி நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அமெரிக்காவுக்கு வெளியே அவங்களோட முதல் பெரிய சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சென்டரை அமைக்க இடம் தேடிட்டு இருந்தாங்க. பல நகரங்களை ஆய்வு செஞ்ச பிறகு பில் கேட்ஸ் அப்போதைய ஆந்திராவின் தலைநகரமான ஹைதராபாத்தை தேர்ந்தெடுத்தார். அந்த ஒரு முடிவு ஹைதராபாத்தோட தலைவிதியே மாற்றி அமைச்சதுன்னு தான் சொல்லணும். மைக்ரோசாஃப்ட் வந்த பிறகு என்னாச்சு? மற்ற பெரிய ஐடி நிறுவனங்களும் ஹைதராபாத்தை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. மெதுவா ஆனா உறுதியா ஒரு ஐடி சூழல் அமைப்பு அங்க உருவாக ஆரம்பிச்சது. இன்னைக்கு நிலைமைய பாருங்க, ஹைதராபாத் இந்தியாவோட 2வது பெரிய ஐடி ஏற்றுமதி நகரமா வளர்ந்திருக்கு. சுமார் 1500 ஐடி மற்றும் ஐடி சார்ந்த சேவை நிறுவனங்கள் அங்க இயங்கிட்டு இருக்கு. 6 லட்சத்துக்கும் அதிகமான நேரடி வேலை வாய்ப்புகளை இந்த துறை மட்டுமே உருவாக்கியிருக்கு. இது நடந்தது கிட்டத்தட்ட 30 வருஷத்துல. அப்ப ஆந்திரா அரசாங்கம் ஹைதராபாத்ல கிடைச்ச அந்த வெற்றியை இப்போ விசாகப்பட்டினத்துல திரும்ப கொண்டு வர பாக்குறாங்க. ஆனா ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆந்திர பிரதேசம் பிரிக்கப்பட்ட பிறகு அந்த ஹைதராபாத் தெலுங்கானாவுக்கு போயிடுச்சு. இப்போ ஆந்திராவுக்குன்னு ஒரு புதிய வளர்ச்சி மையம் நிச்சயமா தேவைப்படுது. சரியா சொன்னீங்க. தெலுங்கானா பிரிவினைக்கு பிறகு ஹைதராபாத் மாதிரியான ஒரு பெரிய பொருளாதார மையத்தை ஆந்திரா இழந்தது உண்மைதான். அதனால இப்போ விசாகப்பட்டினத்தை மாநிலத்தோட புதிய பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப தலைநகரமா உருவாக்கணும்ங்கிறதுல தற்போதைய அரசு ரொம்ப முனைப்பா இருக்காங்க. இந்த கூகுள் முதலீடு அந்த நோக்கத்துக்கான ஒரு
பெரிய படி. ஹைதராபாத் இந்த நிலைய அடைய சுமார் 30 வருஷம் ஆச்சு. ஆனா ஆந்திராவோட இப்போதைய தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, விசாகப்பட்டினம் இதே வளர்ச்சிய வெறும் 10 வருஷத்துல எட்டிடும்னு நம்பிக்கை தெரிவிக்கிறார். இது எப்படி சாத்தியம்னு நீங்க கேட்கலாம். அவரோட வாதம் என்னன்னா, AI தொழில்நுட்பத்தோட வளர்ச்சி வேகம் ரொம்ப ரொம்ப அதிகம். அது ஒரு பெருக்கும் சக்தி, மல்டிப்ளையிங் பவர்னு சொல்றாரு. அதனால ஹைதராபாத் 30 வருஷத்துல செஞ்சத விசாகப்பட்டினம் AI உதவியோட 10 வருஷத்துல செஞ்சிடும்னு அவர் கணிக்கிறாரு. இது கேட்க ரொம்ப லட்சியமான இலக்கா தெரியலாம். ஆனா AI-யின் வேகத்தை பார்க்கும்போது சாத்தியமில்லைன்னு நம்மளால ஒதுக்கிட முடியாது. சரி, அது இல்லாம விசாகப்பட்டினத்துக்கிட்ட வேற என்ன பலங்கள் இருக்கு இந்த பெரிய இலக்க அடைய? ஏன்னா ஹைதராபாத் ஆரம்பிக்கும் போது இருந்ததை விட இப்போ விசாகப்பட்டினத்துக்கிட்ட சில கூடுதல் சாதகமான அம்சங்கள் இருக்குமே. விசாகப்பட்டினம் வெறும் தொழில்நுட்பத்தை மட்டும் நம்பி இல்ல, அதுக்குன்னு சில தனித்துவமான பலங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு அங்க ராஷ்டிரிய இஸ்பாத் நிகம் லிமிடெட், அதாவது RINLன்னு சொல்ற விசாகப்பட்டினம் ஸ்டீல் பிளான்ட் இருக்கு. அது இந்தியாவோட மிக முக்கியமான உருக்கு ஆலைகள்ல ஒண்ணு. சமீபத்துல கூட போன பிப்ரவரி மாசம் மட்டும் அந்த ஆலை 3.1 மில்லியன் டன் கச்சா எஃகு உற்பத்தி செஞ்சு ஒரு மாதாந்திர சாதனையை படைச்சிருக்கு. இது அந்த பகுதியோட தொழில்துறை பலத்தை காட்டுது. இது மட்டும் இல்லாம நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி துறைமுகம், கப்பல் போக்குவரத்தும் ஒரு பெரிய பலம் தானே. விசாகப்பட்டினம் போர்ட் ரொம்ப பிஸி இல்லையா? ஆமா, விசாகப்பட்டினம் துறைமுகம் இந்தியாவோட 4வது பெரிய துறைமுகம். சரக்கு கையாளும் அளவுல போன நிதியாண்டுல மட்டும் சுமார் 82 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டிருக்கு. இதுவும் ஒரு புதிய சாதனை தான். அப்ப பாருங்க, ஒரே நகரம், தொழில்நுட்பம், கனரக தொழில், உருக்கு மாதிரி, அப்புறம் கப்பல் போக்குவரத்துன்னு பல துறைகள்ல ரொம்ப வலிமையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பல்வகைப்பட்ட பொருளாதார அடித்தளம் இருக்கிறது ஒரு புதிய தொழில்நுட்ப ஆலையை தாங்கி பிடிக்கவும் அதிலிருந்து பலன் பெறவும் ரொம்ப உதவும். அப்போ இந்த எல்லா காரணிகளும் சேர்ந்துதான் கூகுள் மாதிரி ஒரு பெரிய நிறுவனம் இங்க வர்ற காரணம்னு சொல்லலாமா? அதாவது வெறும் அரசாங்கத்தோட முயற்சி மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருக்கிற இயல்பான வசதிகளும் பலங்களும் முக்கிய பங்கு வகிக்குது.